ஜோதிட அறிவியலுக்கு உட்பட்ட நண்பர்கள் அனைவருக்கும் திருஷூர் ஸ்ரீராமின் அன்பான வணக்கங்கள். போன வீடியோவில் நம்ம ராகு காலத்தை பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம குளிகனை பற்றி பார்க்க போகிறோம். இந்த குளிகன் அப்படிங்கிறத பற்றியான புரிதலே முதல்ல நிறையா பேருக்கு இல்லை. என்ன சார் ராகு கால யமகண்டம் நான் கேட்டிருக்கேன், அது என்ன குளிகன், ஆனால் பார்த்துருக்கேன் சார் காலண்டரில், எதுக்கு யூஸ் பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளிக வேலை அப்படிங்கிறதோட தாத்பரியத்தை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். என்ன தாத்பரியம் அப்படின்னா, குளிகை வேலை அப்படிங்கிற அந்த மார்க் பண்ண அந்த 1.5 மணி நேரத்துக்குள்ளே நாம் செய்யும் செயல்கள் நமக்கு ரிப்பீட்டடாக நடப்பதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் அதிகம் இல்லையா? ஏதாவது ஒன்று பண்ணால் திருப்பி நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலை. அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை அறியாமையே, நமக்கு பிடிக்கவே இல்லை, திருப்பி நடக்கணும்னு ஆசை இல்லை, ஆனால் அதுவாக நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி விஷயங்கள் குளிகையில் தொடங்கப்பட்டதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சுப விஷயங்களுக்கெல்லாம் நம்ம ராகுகால யமகண்டம் இல்லாமல் பண்ணுற மாதிரி இந்த அசுப விஷயங்கள் பார்த்திங்கன்னா, நீங்கள் வீட்டில் பெரியவங்களை கேட்டால் சொல்லுவாங்க, குளிகை வேலை இல்லாத மாதிரி தான் எடுப்பாங்க. இப்போ யாராவது ஒருத்தர் தவறி போயிட்டாங்க அப்படின்னா உடனே இன்றைக்கி நம்ம பாடி எடுத்துடலாமன்னா எப்போ குளிகை வேலைன்னு பாரு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம வீட்டில் செய்ய திரும்ப அதே மாதிரியே ஒரு விஷயம் நம்ம வீட்டில் நடந்துடக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அப்படி செய்கிறோம். அப்போ பார்த்திங்கன்னா இந்த குளிகன் அப்படிங்கிறது அசுப விஷயங்கள் திரும்ப நடைபெறாமல் இருப்பதற்கு தடுப்பதற்காக இருந்தாலும் சுப விஷயங்களை நம்ம செஞ்சுக்கலாமான்னா கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு லோன் வாங்குறீங்க, அதோட முதல் இஎம்ஐயை குளிகனில் கட்டிட்டிங்கன்னா குளிகனில் செய்யக்கூடிய விஷயங்கள் இயல்பாகவே திரும்ப நடக்கும். அப்படிங்கும்போது நீங்கள் எந்த இஎம்ஐயுமே பிரச்சனை இல்லாமல் கட்டுவதற்கு ஒரு வாய்ப்பு அமையும் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு நகை போய் வாங்குறீங்க, பொன் குழந்தை வச்சுருக்கீங்க, கல்யாணத்துக்கு நகை தேவைப்படும். முதல்ல ஆரம்பிக்கும்போது குளிகனில் வாங்க ஆரம்பிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இன்னும் அந்த நகை சேர்க்கறதுக்கு ஈஸி, ரைட்டா? நீங்கள் ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தவங்களாம் இதை பார்த்துட்டு உடனே போய் குளிகனில் ஆரம்பித்தா திருப்பி நிறையா சேர்த்துடலாம் நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறது என்னென்னா, குளிக வேளையில் ஒரு விஷயத்தை முதல் நாம் தொடங்கினோம் என்றால் மீண்டும் அது நமக்கு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லையா? அதனால தான் அசுப காரியங்கள் நம்ம வீட்டில் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்திங்கன்னா அசுப விஷயங்களை நம்ம குளிகன் நேரத்தில் தொடங்கிறதில்ல. இப்போ 2-3 வருஷம் திதி கொடுத்துட்டோம், 4வது வருஷம் திதி வருதுன்னா இன்றைக்கி திதி சார் குளிகனில் ஆரம்பிக்கக்கூடாதுலாம் கணக்கு கிடையாது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வருஷம் நடந்துட்டு இருக்கிற விஷயம். டெத்துங்கிறது முதல்ல நடக்கும்போது அந்த குளிகை வேலையில் நம்ம எடுக்காமல் இருக்கிறதுங்கிற மாதிரி திதிகளுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இந்த குளிகை வேலைகளில் நம்மளால் ஒரு விஷயத்தை செஞ்சோம் என்று சொன்னால் அது நமக்கு ரிப்பீட் ஆகும் அப்படிங்கிறது இதில் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. இந்த குளிகன் என்றைக்கு சார் வரும், இன்றைக்கி எத்தனை மணிக்கு வரும், அது ஒரே குழப்பமாக இருக்குமே சார், கஷ்டமாக இருக்குமான்னா ஒன்றுமே கஷ்டம் இல்லை. நம்மளுடைய ஞாயிறு முதல் சனி வரை இருக்கக்கூடிய வார நாட்களை அப்படியே தலைகீழாக பாருங்கள். நம்ம பொதுவாக எப்படி சொல்லுவோம், வாரத்தை ஞாயிறுலேருந்து தொடங்கி ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அதை அப்படியே உல்டாவாக ரிவர்ஸில் பார்த்திங்கன்னா சனிக்கிழமையில் தொடங்கி ரிவர்ஸில் போனீங்கன்னா சனிக்கிழமை காலையில் 6லேருந்து 7:30 அப்படிங்கிறது குளிகை வேலை. அப்போ அதுக்கு முந்தின நாள் என்ன, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி பார்த்திங்கன்னா 7:30லேருந்து 9. அதுக்கு முந்தின நாளான வியாழக்கிழமை அப்படிங்கிறது 9லேருந்து 10:30. அதுக்கு முந்தின நாளான புதன்கிறது 10லேருந்து 12. அப்போது ஒரு நாளும் 1.5 மணி நேரத்தை நம்ம கூட்டிக்கிட்டு நாளை மட்டும் ரிவர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? சனிக்கிழமை அன்றைக்கி காலையில் 6லேருந்து 7:30 அப்படிங்கிறது குளிகன். இப்போது இதுலேருந்து 1.5 மணி நேரம் கூட்டினா அடுத்தது என்ன வரும், 7:30லேருந்து 9. இது என்றைக்கு வரும்னா அந்த நாளை மைனஸ் பண்ணிடணும். அப்போது சனிக்கிழமைக்கு முந்தின நாளான வெள்ளிக்கிழமைக்கு இந்த விஷயம். அப்போது இந்த நேரத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னா, நம்ம பொதுவாகவே சொல்கிறோம் இல்லையா, இந்தந்த கிரகம் இந்தந்த விஷயத்துக்கான காரகன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறது ரெக்கக்னிஷன் அல்லது பூரணத்துவம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சூரியன் காரகன் அப்படிங்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை அதற்கு நல்லது. திங்கக்கிழமைங்கிறது மனசுக்கு ஒப்பக்கூடிய விஷயத்தில், தானியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில், பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கெலாம் நல்லது. ஏன்னா சந்திரன் அதுக்கு காரகன் அப்படிங்கிறதுனால. செவ்வாய் அப்படிங்கும்போது பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், கலத்தரம் சம்பந்தப்பட்ட விஷயம், மாங்கல்யம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறோம். சயின்டிஃபிக்கலாக ரெட் பிளட் கார்பஸ்யூல்ஸ்க்கான காரகனும் செவ்வாய் அப்படிங்கிறதுனால இந்த பிசிஓடி, மென்சுரல் இஷ்யூஸ், இது மாதிரி பீரியாடிக்கல் இஷ்யூஸ் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கனாலும் அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு அல்லது வயிற்று வலி சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த செவ்வாய் காரகன் அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய்க்கிழமை குளிகன் அது சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கான பிரார்த்தனை செயல்களை தொடங்குவதற்கும் நல்ல வேலையாக அமையும். புதன் அப்படிங்கும்போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிளானிங் அல்லது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான காரகனான புதன், அவனுடைய கிழமையில் வரக்கூடிய குளிகன் அது சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கும்,
வியாழன் அப்படிங்கிறது நம்மளுடைய பெரியவர்கள் சம்மந்தப்பட்டது. எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, எங்கள் அப்பாவுக்கு கொஞ்சம் மனசு சரியில்லை, எங்கள் பாட்டி ரொம்ப வேதனையாக இருக்காங்க, எங்கள் அம்மா எங்கள் அக்காவை நினச்சி ஒரு இதுவாக இருக்காங்க, அவங்க 10 வருஷமாக பேசலை, அது மாதிரி நம்மளுடைய வயதில் மூத்தவர் சம்பந்தப்பட்ட பிரார்த்தனைகள் அல்லது அவர்களுக்கு பலிக்க வேண்டி நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் இல்லையா, ஒரு பென்ஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறதா இருக்கலாம், அதை மாதிரி அந்த முதியோர்கள் சம்பந்தப்பட்ட நம்மளுடைய வயதில் முதியோர்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்தை செய்வதற்கு அந்த வியாழக்கிழமையும், வெள்ளிக்கிழமை எப்போதும் போல் அந்த சுக போகம் லக்ஸுரி நம்மளுடைய எக்ஸைட்மெண்ட் நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த தரத்துக்கு எடுத்து போகக்கூடிய அந்த விஸ்தீரியமான விஷயங்கள். சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா ஆயுசு ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரி இந்தந்த கிழமைகளுக்கான சிக்னிஃபிகன்ஸ் அந்த பிளானட் பிரகாரம் அந்த குளிகை வேளையில் நாம் அதை செய்ய அது நமக்கு தொடர்ந்து நடக்கும் அப்படிங்கிற விதத்தில் அந்த விஷயம் திரும்பி திரும்பி நமக்கு நடக்கிறது நல்லது அப்படிங்கிறது உங்களுக்கு மனசில் பட்டதுன்னா அந்த காரகம் சம்பந்தப்பட்ட அந்த நாட்களில் அந்த குளிகை வேளையில் அதை செய்வது உத்தமம். நன்றி, வணக்கம். ராம் ராம். ஆதித்யாய ச சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிப்யஸ்ச ராகவே கேதவே நமः.